Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து ஆரி ஸ்டாண்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதோட ரேட் and அதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படிங்கற டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். and இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இது நிறைய பேருக்கு வந்து இன்னும் தெரியல. ஆரி ஸ்டாண்ட பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அதனால இன்னைக்கு வந்து நான் அந்த வீடியோவை வந்து நான் மறுபடியும் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 கால் வந்து இருக்கும். அதாவது இது வந்து ரிங் ஷேப்பில் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஆரி ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் அந்த காலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 4 சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த லெக் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இதை வந்து எந்த இது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் நம்மளோட 18 inch சைஸ் ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை. அண்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வாங்கும்போது 490 rupees சம்திங் ஏதோ வாங்கினேன். இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக இதோட ப்ரைஸ் வந்து ஞாபகம் இல்லை. அண்ட் அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 500 rupeesக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஷாப்பில் வந்து விசாரித்து பாருங்கள். இது வந்து 18 inch ஃப்ரேம் அண்ட் அதுக்கு போடக்கூடிய 18 inch சைஸ் ஸ்டாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 16 inchலேயும் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டு கிடைக்கிது அண்ட் ஃப்ரேமும் வந்து கிடைக்கிது. ஃப்ரேம் கூட உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும். பட் ஸ்டாண்ட் வந்து இந்த 2 சைஸில் தான் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி போல்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கலாம். கையிலே கூட வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணிங்கனாலே போதும். அப்படி இல்லை நீங்கள் எப்போவுமே ரிமூவே பண்ண மாட்டீங்க ஃபிக்ஸ்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு கட்டிங் ப்ளையரோ இல்லை வந்து இதுக்கு டைட் பண்ணக்கூடியது இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட வச்சு நீங்கள் நல்லா வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அண்டு இது நம்ம புதுசாக நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரியெல்லாம் இருக்கும். அப்புறம் கீழே வந்து தரையில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்காது, உங்களுக்கு அது வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஸ்டாண்டாக பார்த்து அங்கேயே செக் பண்ணி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து அப்புறமா வாங்குங்க. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் நம்ம இதில் வந்து ஒரு 30, 31, 32 அந்த சைஸில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் எல்லாமே ஃபுல் ப்ளவுஸுமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இதுக்கு மேலே சைஸஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு காட் இருக்குது, வுட்டில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் பிவிசி பைப்பில் கூட நம்ம பண்ணலாம். அப்புறமா இந்த மாதிரி ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இதில் வேணுமோ நம்ம அதுக்கு ரெஃபர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். நம்ம சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ண போகிறோம், இல்லை ஒரு ஃபுல் ப்ளவுஸ் எல்லாம் இல்லை நான் இந்த அளவுக்கு தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்டாண்டே போதும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து காட் தேவைப்படும். ஸோ நம்ம இப்போ பிகினராக இருக்கோம், கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டே போதும். இதுக்காக நீங்கள் வந்து பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்காது, லூஸாக ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து இதை நல்லா இதாக இருக்கக்கூடிய நல்லா டைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.